அனைவருக்கும் வணக்கம். ஜெலன்ஸ்கி வர்சஸ் ட்ரம்ப் வர்சஸ் புட்டின், இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு $1 மில்லியன் குவெஸ்டன். உலக அமைதி திரும்புமா என்பதுதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய தலைவர்கள் இதில் மிக கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது அந்த ரீஜனை ஸ்டெபிலைஸ் பண்ணணும், பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். போன வாரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ட்ரம்ப் வர்சஸ் ஜெலன்ஸ்கி வர்சஸ் JD Vance. எப்படி ஒரு அந்த வெள்ளை மாளிகையில் ஓப்பன் டிஸ்கஷன், ஜெலன்ஸ்கி எப்படி பேசினார், அவர் எப்படி வான்ஸ் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சேர்ந்து குவெஸ்சன் பண்ணாங்க என்று எல்லோருமே பார்த்தீங்க. இதில் எல்லோருமே ஜெலன்ஸ்கி மேலே குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். அவர் அமெரிக்காவை நம்பி இருக்கிறது யுக்ரைன், அமெரிக்கா பல $1 பில்லியன் எய்டு கொடுத்துருக்கு, ஸோ அவர் அப்படி பேசியிருக்கலாமா அப்படின்ற முறையில் பேசினாங்க. அவர் ரொம்ப நக்கலும் செஞ்சாங்க. அவர் போட்டிருக்கக்கூடிய உடையை வைத்து, சூட் போட்டு வரலையா நீங்கள், அவர் ட்ரெஸ்ஸை பாருங்கள் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஒரு ஏளனமாக பேசினார்கள். இதற்கு எல்லோரும் வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய அந்த புகைப்படத்தை காமிச்சாங்க. ஏன்னா அவரும் அந்த வார் டைமில் அந்த மிலிட்ரி சூட்டை போட்டுட்டு தான் ஒயிட் ஹவுஸ்க்கு போயிருக்காரு. ஸோ இப்படி பல கடுமையான வாக்குவாதங்கள், சிக்கலான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலிலே ஜெலன்ஸ்கி என்ன செய்து கொண்டிருக்கிறார், இப்போ யுக்ரைன் எந்த நிலையில் இருக்கிறது என்ற முக்கியமான அந்த கேள்விகள் எல்லாமே எழுந்திருக்கு. இன்றைக்கி மாஸ்கோவில் ஒரு அட்டாக், ட்ரோன் அட்டாக். அந்த ட்ரோன் அட்டாக்கில் ஒரு 2 பேரோ 3 பேரோ இறந்து போயிருக்காங்க. ஒரு ஹை ரைஸ் பில்டிங்கை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ யுக்ரைன்லேருந்து மாஸ்கோ ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், நகரம். அந்த இடத்துல எப்படி இவர்களால் போய் இதை சாதிக்க முடிந்தது, இல்லை செய்ய முடிஞ்சிச்சு என்ற கேள்வி எல்லோருக்கிட்டேயும் எழுகிறது. ஆனால் யுக்ரைனுடைய ஆர்மியும் சரி, அவங்க இந்த ரஷ்யாவுக்கு எதிராக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முயற்சிகளும் ஒரு கோஆர்டினேட்டடாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 மாதங்களில் உக்ரைனை கேப்சர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னார் திரு புட்டின். பட் ஆல்மோஸ்ட் மோர் தேன் 2 இயர்ஸ் ஒன்றும் பெரிய வெற்றியை அவர்களால் பெற முடியல. ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸை ஆக்கியபை பண்ணியிருக்காங்க. எதனால் இந்த போர்? யுக்ரைனுடைய தனித்தன்மை என்ன? யுக்ரைன் என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்த நாடு இல்லை. முக்கியமாக வரலாற்று ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யுக்ரைன் ஆரம்ப காலத்திலிருந்தே 2ஆக பிரிந்திருந்தது. ஈஸ்டர்ன் யுக்ரைன், வெஸ்டர்ன் யுக்ரைன். வெஸ்டர்ன் யுக்ரைன் பார்த்தீங்கன்னா கீவ், அதாவது கீவ் தான் அதோடைய சென்டர், தலைநகரம். யுக்ரைனோட தலைநகரம் கீவ் சென்டர். கீவிலிருந்து கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ரஷ்யாவோடு நெருக்கமாக இருந்தது. கீவிற்கு மேற்கு புறமாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு க்ளோஸாக இருந்துச்சு. குறிப்பாக ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர், அவங்களுக்கு இவங்களெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இந்த யுக்ரைனியன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நடைமுறைகளும் ரஷ்யன் நடைமுறைகளை தாண்டி இருந்துச்சு. அவங்க அந்த சிரிலிக், ரஷ்யாவுடைய எழுத்து சிரிலிக் என்று சொல்வார்கள். அந்த எழுத்து முறையை யுக்ரைனியர்கள் கடைபிடிக்கவில்லை. அவங்க ரோமானிய எழுத்துக்களை தான் எழுதி கொண்டிருந்தார்கள். அதே போல் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. இவங்க வேற ஒரு கிறிஸ்துவ மதத்தை இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஃபாலோ செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், அதனால் ஈஸ்டர்ன் போர்ஷன் ஆஃப் யுக்ரைனில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ரஷ்யாவுக்கு க்ளோஸாக இருந்தாங்க. மற்றவர்கள் யாரும் அங்கே இல்லை. ஆனால் இந்த 2ஆம் உலகப் போரின் போதே கூட என்ன பிரச்சனை எழுந்ததுன்னா, யாரை சப்போர்ட் பண்ணுறது? யுக்ரைன் அந்த ஒரு குழப்பத்திலேயே இருந்துச்சு. நம்ம ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணணுமா, இல்லை ஜெர்மனியை சப்போர்ட் பண்ணி ரஷ்யா பிடியிலிருந்து வெளியில் வர வேண்டுமா, இல்லை இவங்க எல்லாத்தையுமே யாரையுமே சப்போர்ட் பண்ணாமல் தனியாக யுக்ரைன் என்று இருக்க வேண்டுமா என்று ஒரு பெரிய குழப்பம் அவர்களுக்குள்ளாகவே இருந்து வந்துச்சு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே டோட்டலாக கேப்சர் பண்ணிட்டாரு. கேப்சர் பண்ணி ஹி ஹஸ் டேக்கன் கண்ட்ரோல் ஆஃப் யுக்ரைன். இன்னொரு முக்கியமான காரணம், யுக்ரைன் மேலே இவர்களுக்கு என்ன கண்ணு அப்படின்னா, யுக்ரைன் ஒரு ரிச் பிளேஸ், ரிச் இன் மினரல்ஸ். 70 மில்லியன் பாப்புலேஷன் அப்போவே இருந்துச்சு. ரஷ்யாவில் ஒரு 120 மில்லியன் பாப்புலேஷனா, யுக்ரைனில் 70 மில்லியன் பாப்புலேஷன். யுக்ரைன் ஒரு பலம் பொருந்திய நாடாக இருப்பதற்கு அவங்களுடைய அந்த பாப்புலேஷனும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை, இதோடைய ஒரு பேசிஸ் என்ன, ஏன் இந்த பிரச்சனை வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 1995 டேட்ஸ் பேக் டு 1995. அப்போ யுக்ரைன் ரஷ்யாவுடைய ஒரு சாட்டிலைட் ஸ்டேட்டாக இருந்தது. USSR, யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ் என்று சொல்வோம். அப்படிப்பட்ட ஒரு யூனியனில் ஒரு பிரதேசமாக, முக்கியமான பிரதேசமாக யுக்ரைன் இருந்தது. யுக்ரைனில் தான் அந்த செர்னோபில் அணு உலை இருந்தது. பல அணு ஆயுதங்கள் இருந்துச்சு. ஸோ
என்ன பண்ணுறாங்க, யுக்ரைன் வந்து அவர்களுடைய அணு ஆயுதங்களை எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிவிட்டு இந்த பிரிந்தவுடன் ரஷ்யா இது வந்து சிதறியவுடன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, நாட்டோவோடு ஒரு மிலிட்ரி இது போடுறாங்க அக்ரிமெண்ட். நாட்டோவோட மிலிட்ரி அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்றது நாட்டோடைய முக்கியமான இது. நாட்டோனா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டோவை உருவாக்கிச்சு. ஒரு முக்கியமான நாட்டோன்றது வந்து ஒரு பவர்ஃபுல் அண்டு முக்கியமான ஒரு இராணுவ அமைப்பு. முக்கியமாக என்னென்னா அந்த நாடுகளுடைய ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அமைப்பாக தான் இந்த நாட்டோ இருந்துச்சு. கோல்டு வார் சமயத்தில் நாட்டோ அமைப்பு ரொம்ப பலம் பொருந்தியதாக, அதுதான் வந்து ரஷ்யாவுடைய அதை மேற்கு நோக்கி செல்லாமல் தடுத்து நிறுத்தியது நாட்டோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரச்சனை எங்கே வருதுன்னா, யுக்ரைன் நாட்டோவில் போய் சேர்ந்தது. அது வந்து ஒரு பிரச்சனையாகவே தொடர்ந்து 20 வருடங்களாக இருந்து கொண்டு வருகிறது. பியூட்டின் அங்கே வந்து ஆன உடனே, அவர் பெரிய சுப்ரீம் கமாண்டர் ஆன பிறகு, ரஷ்யாவுடைய பிரசிடெண்ட் ஆன பிறகு அவர் கண்ணை அது உறுத்தி கொண்டே இருக்கிறது. சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பியூட்டின் வந்து உள்நாட்டில் அவருக்கு வந்து ஒரு சரிவு ஏற்படுகிறது. ஏன்னா அவருடைய நண்பர்கள், நெருங்கியவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆலிகார்ச்சி இருந்துச்சு, ஆலிகார்ச்சி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். கூட இருக்கவங்களுக்கு வந்து அரசுடைய எல்லா ரீசோர்ஸஸையும் கொடுத்துட்டாங்க என்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனையை வந்து திசை திருப்புவதற்காக யுக்ரைன் மேலே வந்து போரை தொடுக்கிறார் என்று சொல்கிறார். 2014 இது ஸ்டார்ட் ஆச்சு. கிரைமியாவை அனெக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற இடங்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறாங்க. புட்டின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யுக்ரைன் நாட்டோவில் சேர்ந்ததுனால ரஷ்யாவுடைய பாதுகாப்புக்கு வந்து ஒரு பிரச்சனை வருகிறது. இதில் இந்த நாட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம், சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு நாட்டோவில் கையெழுத்து போடுறீங்க, ஒரு நாடு நாட்டோவில் கையெழுத்து போடுறதுன்னா அந்த நாட்டோவில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த நாடுகள் வந்து அவங்களுடைய ஆயுதங்களை வச்சுக்கலாம். நாட்டோவில் சொல்லவே தேவையில்லை, அமெரிக்கா தான் இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ், பிகஸ்ட் கான்ஸ்டிடியூவன்ட் கண்ட்ரி என்று சொல்லலாம். ஸோ பியூட்டின் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி யுக்ரைனில் வந்து உங்களுடைய ஏவுகணையோ உங்களுடைய இதவோ நீங்கள் ஒரு தளமாக வைத்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணால் that will be a affront to Russian integrity என்று சொல்கிறார். ஸோ இது ஒரு கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா கதை தான் இது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ரஷ்யாவில் இருந்து யுக்ரைனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறோன்னுவாங்க. இவர் என்ன சொல்லுவார், ரஷ்யாவை வந்து மற்றவர்களிடமிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இந்த இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து திரு டொனால்டு ட்ரம்ப் புதிய அதிபராக பதவியேற்றவுடன் அவரை பார்த்து, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போரில் அமெரிக்காவுடைய பங்கு மிக மிக முக்கியமானது, பல பில்லியன் டாலர் பணத்தை கொடுத்துருக்காங்க, அதே போல் அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு கருத்தும் என்ன நிலவுகிறது, இதற்கு முன்னாடியே குற்றச்சாட்டுகள், பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்புக்கும் பியூட்டினுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் என்ன சொல்லிட்டாரு, யுக்ரைனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ திருப்பி பழைய விஷயத்துக்கு வரோம் அப்படின்னா, எதனால் அப்படிப்பட்ட ஒரு பொதுவெளியில் ஒரு பப்ளிக் ஸ்பாட் இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களோடு, உலக தலைவர்களோடு எப்படி நடந்தது என்று கேட்கிறார்கள். இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமா, இல்லை ஜெலன்ஸ்கி வந்து இன்னும் கொஞ்சம் பணிவாக இருந்திருக்க வேண்டும், ஓப்பனாக வந்து அப்படி பேசியிருக்க கூடாது என்று பல வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இன்னும் சில வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன ஒருத்தரை போய் கன்ஃபரண்ட் பண்ணுற மாதிரி பேசினா உடனே வந்து ஃபாரின் பாலிசியை மாற்றிப்பாங்களா, அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை இப்படி ஓப்பனான இடத்துல உட்கார வச்சு ஃபாரின் பாலிசியை டிசைட் பண்ணுவாங்களா? இது எல்லாம் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப்பும் ஜேடி வான்ஸும் டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க இமேஜை உயர்த்துவதற்காக, உலகம் ஃபுல்லாக தெரியப்படுத்துவதற்காக அப்படின்றதுக்காக அப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கான்ஸ்பைரசி தியரியும் வந்து உள்ள வருது. இதிலிருந்து வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லா அந்த மற்ற நாட்டோ நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இவங்களுடைய இந்த லீடர்ஸ் எல்லாமே வந்து வி ஸ்டாண்ட் வித் யுக்ரைன் அப்படின்னு சொல்லி அப்போ உடனே ட்வீட் போடுறாங்க. ரொம்ப இதாச்சு. அவங்க எல்லாருக்குமே வந்து பர்சனலாக வந்து ஜெலன்ஸ்கி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, ரிப்ளை பண்ணுறாரு. இன்னொரு குற்றச்சாட்டை திருப்பி ஜெலன்ஸ்கி மேலே வைக்கிறாங்க, அங்கே ஜனநாயகமே இல்லை, தேர்தல் நடத்த வேண்டும், தேர்தல் நடத்தினா ஜெலன்ஸ்கி தோற்றுருவார், ஜெலன்ஸ்கி வந்து யுக்ரைனுடைய உண்மையான அதிபர் இல்லை, அவரும் ஒரு எதேச்ச அதிகாரமாக தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டை யார் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் வைக்கிறார். இலான் மஸ்க் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். இது ஒரு ட்ராக்கில் போகும்போது
இன்னொரு செய்தியும் படிச்சிருப்பீங்க. எக்ஸ் தளம், ட்விட்டர் தளம், முன்னாள் ட்விட்டர் தளம் வந்து முடக்கப்படுகிறது. சைபர் அட்டாக் நடக்குது. அதில் இல்லை மஸ்க் என்ன திருப்பி சொல்கிறாரு, அந்த சைபர் அட்டாக் originates from Ukraine. Some part of the cyber attack originates from Ukraine சொல்லி யுக்ரைன் மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். ஸோ இப்படி ஒரு ரொம்ப குழப்பமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. ஒரு காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனில் எப்படி மீண்டு வெளியே வரப்போகிறார்கள்? சரி, அந்த ரீஜியன் வந்து இட்ஸ் அ வெரி வெரி வாலடைல் ரீஜியன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலக அமைதிக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான அந்த போர் முடிவுக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்தில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்புகிறார்கள். அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஜெலன்ஸ்கி வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த மற்ற உலக தலைவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய அதிகாரிகளும் அங்கே இருக்காங்க. ஒரு மினரல் டீல் சொல்கிறாங்க. அதாவது யுக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு டீல் அதுவும் போயிட்டுருக்கு. ஸோ இதை குறித்தும் பேசுகிறார்கள். என்ன நடக்க போகிறது? இதற்கு ஒரு முடிவு வருமா? அதாவது ஒரு சீஸ் ஃபயரை கொண்டு வரணும், உடனடியாக சண்டையை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சிகளையும் பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. பலருக்கும் ஜெலன்ஸ்கி ஒரு ஹீரோவாகத்தான் தெரிகிறார். ஏன்னா நம்முடைய எல்லாருடைய இயல்பே என்னன்னா சப்போர்ட் தி அண்டர்டாக். இன்றைக்கு உலக அரங்கில் வந்து ஜெலன்ஸ்கி தான் வந்து ஒரு அண்டர்டாகாக இருக்கிறார். அவர் ஒரு காமெடியனாக இருந்தவர், இன்னைக்கு வந்து ஹீரோவாக மாறி இருக்கிறார். என்ன செய்ய போகிறார்? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.